Guys, good morning. Welcome back to India Goes Electric by Maruti Suzuki e-Vitara. ஸோ இப்போ நம்ம பேத்தூர்லேருந்து நாக்பூர் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு நல்ல காலை உணவு முடிச்சாச்சு, நல்ல ஒரு டீ சாப்பிட்டேன். கைஸ், இந்த ரோடு இந்த வில்லேஜ் பற்றி சொல்லணும் நான். இது ஒரு வில்லேஜில் போகிற ஒரு ஹைவே. சரியான வியூ கைஸ். சின்ன வயசில் பார்த்து மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் நான் இப்போ பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் இங்கே பழைய விஷயங்கள்லாம் வந்து பழமை மாறாமல் இங்கே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது நாக்பூர் போகிறதுக்கு முன்னாடி என் காரை வந்து சார்ஜ் பண்ணோம். ஸோ அதுக்காக மாருதி சுசுகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா E4Me அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம். ஸோ அதில் வந்து என்னென்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சார்ஜிங் ஸ்டேஷன் மாருதி சுசுகி இது வந்து அந்த ஆப்பில் வந்து காட்டுது. எவ்வளோ நிமிஷத்தில் இருக்குது, எங்கே இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஃபீச்சர் கைஸ், இப்போது ஒரு 30 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இங்கே அந்த நிமிஷத்தை கேல்குலேட் பண்ணி நம்ம ப்ரீ புக் பண்ணிடலாம் மாருதி சுசுகி அந்த E4Me ஆப்பில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து மாருதி சுசுகி மட்டும் காட்டல, இன்னொரு அதர் பார்ட்னர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட காட்டுது, அந்த ஸ்டேஷன்ஸ் கூட காட்டுது. ஸோ இந்த காரு புக் பண்ணி வாங்குகிறோன்னா நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி ஆஃப் டைகரில் இருக்கிறோம். எஸ், நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கிறோம். இந்த இடம் பேர் வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ் ஏரியா. இந்த இடம் பேர் உள்ளே போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் வந்த நேரத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே இந்த சஃபாரி வந்து காலைல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பெருசாக ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஒரு அரை மனதோடு நான் இங்கேருந்து புறப்படுறேன். ஓகே, உங்களை நான் நெக்ஸ்ட் லொக்கேஷனில் சந்திக்கிறேன். பாய். கைஸ், ஃபைனலாக நாக்பூர் வந்தாச்சு. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டாலா லேக்கில் இருக்கிறேன். இங்கே வைப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லா மக்களும் வந்து இங்கே ஈவினிங் ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே நிறைய விதமான ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது, டீ கடை இருக்குது. எல்லாம் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நாக்பூர் ஃபேமஸாக இருக்கிற ஆரஞ்ச் பர்ஃபியை ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா முக்கியமாக நான் ஒரு நான் வெஜிடேரியன் பிரியர் நான். இதுக்கப்புறமா சாவுஜி மட்டன் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆமாம், அதை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். என்ன லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஐ எம் கோயிங் டு டேஸ்ட் சாவுஜி மட்டன். உங்களை அங்கே பார்ப்போம். தேங்க்யூ, பை. दादा बताइए, कब से बना रहे हैं आप ऑरेंज बर्फी? सर ये हमारे 70 साल से बना रहे हैं। 17 ईयर ओल्ड हमारा बेकरी है और हम इसको प्योर खोआ और ऑरेंज पल्प से बनाते हैं सर। अच्छा। इसमें किसी प्रकार का एसेंस नहीं है, किसी प्रकार का फ्लेवर नहीं है। जैसे बाहर मार्केट में आप लेते हैं तो वो चीज़ आपको एसेंस और फ्लेवर डाल के खोए में वो चीज़ आपको दी जाती है, लेकिन वो रियल नहीं है। अच्छा। रियल ये चीज़ है जो हमारे यहाँ की जो नागपुरी संतरा बर्फी बोल सकते हैं, जो रियल ऑरेंज पल्प से बनी हुई। Hi guys, welcome back to India Goes Electric by Maruti Suzuki with e-Vitara. Guys, நாக்பூரோடைய ஒரிஜினல் ஆரஞ்ச் பர்ஃபியை சாப்பிட்டேன். நான் ஏன் ஒரிஜினல் சொல்கிறேன்னா, மற்ற கடைகளில் வந்து எசன்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அஜித் பேக்கரியில் வந்து ஒரிஜினல் பல்ப் போட்டு இவங்களே ஒரு தனியாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதில் வந்து செஞ்சு இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு வந்து அடுத்த ஸ்பாட் போகிறேன், சாவுஜி மட்டன். ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்டுட்டு. உங்களை அங்கே பார்க்குறேன். பை. வணக்கம் மக்களே,
வெல்கம் பேக் டு இந்தியா கோஸ் எலக்ட்ரிக் பை மாருதி சுசுகி இ விட்டாரா. யா மக்களே, நொய்டாலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா குவாலியர் போயிட்டு குவாலியர்லேருந்து போபால்லேருந்து இப்போ நொய்டா வந்திருக்கோம். ரைடு ரொம்ப இந்த பயணங்கள் ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. நடுவில் நிறைய காடுகளில் பயணம் பண்ணோம். அந்த காடுகளில் சில ரோடெலாம் வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தால் கூட ஈவிட்டாரா வந்து எனக்கு சேஃபாக நொய்டா இருக்கும் எனக்கு ரீச் பண்ணி விட்டுச்சு. ஸோ அடுத்து நொய்டாவுடைய ஃபேமஸான சவுஜி மட்டன் சாப்பிட்டேன். நான் மீடியம் தான் ஆர்டர் பண்ணேன், பட் அதுவே ஒரு டூ ஸ்பைஸியாக இருந்தது. எனக்கு கோல்டு பிடிச்சிருந்தது இந்த ட்ராவல்னால். அந்த கோல்டு எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சு நொய்டாவில். இதுக்கப்புறம் நிறைய இடங்கள் இருக்குது பயணம் பண்ணுறதுக்கு. நீங்களும் என் கூட வாங்க. ஸோ இப்போது நேரமாகிடுச்சு, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். வணக்கங்கள், நன்றி.